மும்மூர்த்திகளின் சிறப்பே இதுதான். என்னுடைய குரலை கேட்டாலே மூவரும் அச்சம் கொள்கின்றனர். அவரவர் மனைவிகளின் நிலையை எண்ணி கவலை கொள்கின்றனர். வாருங்கள் லக்ஷ்மிபதே. மகாகாளியின் எச்சரிக்கையை மறந்துவிட்டாயா ஜலந்தர்? மறந்துவிட்டால் தாங்கள் என்னை வதம் செய்து விடுவீர்களா? நிச்சயம் அது சாத்தியம் அல்ல. ஏனெனில் எனது மனைவி பெற்ற வரமானது என் வாழ்வின் பாதுகாப்பிற்கான கவசமாகும். அதை மீறி இப்பிரபஞ்சத்தில் எவரும் என்னை தோற்கடிக்கலாகாது. அதனால் எனது சமயத்தை வீணடிக்காமல் தாங்கள் எனக்குரியதாயிருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை எனக்கு தியாகம் செய்துவிடுங்கள். உனது பார்வையும் எண்ணங்களையும் மாற்றிக்கொள் ஜலந்தர். ஏனெனில் நீ உண்மையை அறிகின்ற அன்று உன்னுடைய தவறுகளை எண்ணி நீ மிகவும் வருந்துவாய். அப்படி என்ன உண்மை? ஜலந்தரின் பயணம் இப்பொழுதுதான் துவங்கி உள்ளது. இதன் பிறகுதான் அவன் மும்மூர்த்திகளை ஒருவர் பின் ஒருவராக தாக்க துவங்குவான். அப்படி ஒரு சூழல் தங்களுக்கு வரும்பொழுது அவனுக்கு தாங்கள் ஒரு உண்மையை மட்டும் உணர்த்துங்கள். எப்படி ஜலந்தர் சமுத்திரத்தில் இருந்து உருவானானோ அதேபோல் தாங்களும் சமுத்திரத்தில் இருந்துதான் உருவாகியுள்ளீர்கள். ஆகையால் தாங்கள் ஜலந்தருக்கு சகோதரி முறையாவீர்கள். சமுத்திரத்தில் உருவான அனைத்து பொருட்களின் மீதும் ஜலந்தருக்கு நிச்சயமாக உரிமை உள்ளது. ஆனால் தங்கள் மீது அவனுக்கு எந்த உரிமையும் இல்லை. இப்பொழுது நீ உண்மையை அறிந்து கொண்டாய். அதனால் நீ இங்கிருந்து புறப்பட வேண்டுமா? அது நடக்காத செயல். தங்களை நாம் தோற்கடித்தே ஆக வேண்டும் லக்ஷ்மிபதி. அதை தாமதப்படுத்தவும் நான் விரும்பவில்லை. ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை நான் அடையத் தவறினாலும் இந்த பிரபஞ்சத்தையே காக்கின்றவனை நான் தோற்கடிப்பதை விட வேறேதும் எனக்கு இன்பம் அளிக்காது. நான் உன்னை மீண்டும் எச்சரிக்கை செய்கிறேன் ஜலந்தர். இப்பொழுதே திருந்துவிடு.
என்னவாயிற்று நாராயணா? தங்களின் திறமை இவ்வளவுதானா? இதுதான் உங்கள் வீரமா? பிரபஞ்சத்தையே பாதுகாப்பவன் தனக்கே பாதுகாப்பின்றி இருப்பது கவலை அளிக்கின்றது நாராயணா. இனியும் நீ ஒன்றை புரிந்து கொள்ளவில்லை. அதை நீ அக்னி சமாதியில் இருந்தும் கற்றுக்கொள்ளவில்லை. மகா காளி அந்த உண்மையை உனக்கு எடுத்துரைத்தார். ஆனால் உனது ஆணவம் மற்றும் கர்வத்தினால் நீ அந்த ஞானத்தை கண்டு கொள்ளவில்லை. நீ மகாதேவரின் ஞானம் மற்றும் சக்தியினை புரிந்து கொள்வதற்கான முயற்சியை கூட செய்யவில்லை. இந்த நாகத்தினால் என்னை கட்டுப்படுத்தி விட்டதாக நினைத்து மகிழ்ந்து விடாதே ஜலந்தர். ஏனெனில் இந்த நாகபானம் அந்த மகாதேவரின் சக்தியின் அம்சமாகும். இதை நான் எண்ணினால் ஒரு நொடியில் துண்டு துண்டாக்க முடியும். ஒருவேளை நான் அவ்வாறு செய்தால் நான் வணங்கும் மகாதேவரை அவமதிப்பதாகும். அதை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க இயலாது. வணக்கத்திற்குரியவரா? மகாதேவரா? நான் அதை நன்கறிவேன் நாராயணா. மும்மூர்த்திகளும் என் மூலமான தோல்வியை ஏற்பதென்பது சற்று கடினம்தான். எனவே உங்கள் தோல்விகளை வேறேதேனும் வாதத்தில் முன்வைக்க வேண்டுகிறேன். இதை நீங்கள் எதிர்கொண்டே ஆக வேண்டும். பெற்ற தோல்வியையும் அளவில்லா அவமதிப்பையும் தாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். சற்று பொறு கௌரி. இல்லை மகாதேவா, ஒருமுறை அந்த ஜலந்தருக்கு எச்சரிக்கை விடுத்து அவனை மன்னித்து விட்டேன். இனி அவ்வாறு முடியாது. ஜலந்தர் மீண்டும் மீண்டும் தனது எல்லைகளை கடந்து கொண்டிருக்கிறான். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. இனியும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. தாங்கள் தானே கூறினீர்கள், எவராக இருந்தாலும் கர்மத்திற்கு முன்பு அவர்களது கர்ம பலன் அளிக்கப்படுவதில்லை என்று. நாராயணர் மீது தாக்குதல் நடத்தி தங்களை அவமதித்த அந்த ஜலந்தர் தனது கர்மத்தை இப்பொழுது செய்து விட்டான். இப்பொழுது நேரம் வந்துவிட்டது மகாதேவா. இனி அவனது கர்மங்களுக்கான கர்ம பலன் கிடைத்தாக வேண்டும். ஆனால் அந்த கர்ம பலன் என்ன? விருந்தாவிற்கு நீ அளித்த வரத்தை மறந்துவிடாதே கௌரி. தற்போது அமைதி காப்பதே உச்சிதமான செயலாகும் கௌரி. ஏனெனில் காலத்திற்கு முன்பாக நீ அளிக்க இருக்கும் தண்டனையானது நீ அளித்த வரத்தை அவமதிக்கும் செயலாகும். நான் தேவேந்திரனின் சிம்மாசனத்தை என்ன செய்தேன் என்று அனைத்தையும் தாங்கள் நன்கறிவீர்கள் நாராயணா. தேவேந்திரனின் சிம்மாசனம் இப்பொழுது பாதாளத்தில் உள்ளது. இப்பொழுது நான் தங்களையும் தோற்கடித்து விட்டேன். அசுரர்களின் சக்திகளை புரிந்து கொண்டீர்களா? தங்களை நாகபானத்தால் நான் கட்டுக்குள் கொண்டு வந்ததால் தங்களையும் பாதாளத்திற்கு அழைத்துச் செல்வதே உச்சிதமான செயலாக இருக்கும். தங்களை கண்டவுடன் அசுர கணங்கள் அனைவரும் மகிழ்ச்சி கொள்வார்கள் என்பதில் ஐயமேதும் இல்லை நாராயணரே. பிரபஞ்சத்தை ரட்சிப்பவன் இப்போது பாதாள லோகத்தில்.
இம்முறை ஜலந்தரை மகாகாளியின் கோபத்திலிருந்து யாராலும் காக்க இயலாது. ஏனெனில் இதற்கு முன்பு மகாகாளி ஒருமுறை ஜலந்தருக்கு அவன் கர்மங்களை பற்றி எச்சரித்து விட்டார். நாராயணா, மகாதேவரின் கோப நெருப்பையும் மகாகாளியின் இந்த வேகத்தையும் எண்ணி வருந்துகிறேன். விளைவுகள் எதுவாக இருப்பினும் அது பிரபஞ்சத்திற்கு பேரழிவையே தரும். லக்ஷ்மி தேவி, மகாகாளியின் முடிவை மகாதேவரால் கூட மாற்ற இயலாது. இனி மகாகாளி ஜலந்தரை அழிப்பதை எவராலும் தடுக்க இயலாது. கடந்த முறை நாம் சந்தித்த போது சூழ்நிலை சற்று வேறாக இருந்தது. தற்போதைய சூழ்நிலை முற்றிலும் வேறாக மாறிவிட்டதல்லவா? இம்முறை நான் உன்னை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக உள்ளேன். நீ இப்பொழுது கூட உனது பார்வையை மாற்றிக்கொள்ளவில்லை அல்லவா ஜலந்தர்? கடந்த முறை நான் உன்னை சந்திக்க வரும்பொழுது நீ உனது கர்மத்தை செய்யாதபடியால் நான் உன்னை தாக்கி அழிக்கவில்லை. ஆனால் இப்பொழுது நீ புரிய வேண்டிய கர்மங்களை புரிந்து விட்டாய். மகாகாலனும் மகாகாளியும் கூட கர்ம பலனிலிருந்து தப்பிக்க இயலாத போது நீ எப்படி தப்பிப்பாய்? நான் உனது மனைவிக்கு அளித்த வரத்தின் காரணமாக உன்னை விட்டுவிடுவேன் என்று நீ எண்ணிக்கூட பார்க்காதே. ஒருவருக்கு அளித்த வரத்தை மீறுவது மிகப்பெரிய பாவமாகும். ஆனால் ஒரு தேவியின் வடிவத்தில் இருக்கும் நான் இந்த பாவத்தை செய்யக்கூட தயாராக உள்ளேன். இல்லை, இது உண்மை இல்லை. சற்று முன்பே நீ உரைத்தாய், மகாகாலனும் மகாகாளியும் கர்ம பலன்களிலிருந்து தப்ப இயலாது என்று. என்னை நீ அழித்து விட்டால் விருந்தாவிற்கு நீ அளித்த வரமானது செயலற்று போய்விடும். அதன் பிறகு நீயும் உனக்கான கர்ம பலனை அனுபவித்தாக வேண்டும் என்பதை நீ நன்றாக நினைவில் கொள். நான் என்னுடைய கர்ம பலனை எண்ணி கவலைப்படுவதாக நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா? கர்ம பலத்தை குறித்த அச்சம் கர்மத்தை செய்ய விடாமல் என்னை தடுக்குமா? இல்லை ஜலந்தர், எனது கணவர் மகாதேவரை நீ அவமதித்த காரணத்திற்காக, எனது சகோதரர் நாராயணனை தாக்கிய காரணத்திற்காக மகாகாளி உனக்கு மரண தண்டனை அளிப்பாள். இது என்ன விசித்திரமான உணர்வு? ஏதோ தவறு நடப்பது போல் தோன்றுகிறது. என் ஜலந்தர் என்ன இது நாராயணா? ஜலந்தர் மகாகாளியின் தாக்குதலை சமாளித்து விட்டான். இவர் மகாகாளி தேவி லக்ஷ்மி. கோபமும் இவருக்கு ஒரு ஆயுதமாகும். மகாகாளியின் தாக்குதலை ஜலந்தரால் எதிர்கொள்ள இயலாது. ஆனால் இன்று மகாகாளி தாக்குதல் மேற்கொள்ளும் பொழுது தனது முழு சக்தியையும் பயன்படுத்தவில்லை. இன்று நான் சிவனின் சக்தி மகாகாலனின் மனைவி மகாகாளி ஒன்றை அறிவிக்கிறேன். இந்த யுத்தம் முடியும் வரை எந்த தேவர்களும் எந்த மும்மூர்த்தியும் எங்களுக்கு இடையில் வரக்கூடாது. இந்த யுத்தத்தில் நாங்கள் மட்டுமே பங்கேற்க வேண்டும்.
நான் இப்பொழுது ஏற்றிய தீபத்தின் வாயிலாக எனது கணவனின் பாதுகாப்பு மற்றும் நல்வழி காப்பதற்காக வேண்டுகிறேன். தாயே, 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 தாயே. என்ன நேர்ந்தது மகாகாளி? என்னுடன் யுத்தம் புரிய அச்சமா? மன உறுதி கொண்டு என்னை எதிர்கொள்வா என்றல்லவா எண்ணினேன். வா, என்னோடு யுத்தம் செய். இன்னும் தயக்கம் கொள்வதற்கான காரணம் என்ன? நான் மகாதேவரை விட சிறந்தவனா என்றெண்ணிக்கொண்டிருக்கிறாயா? நான் தான் சிறந்தவன். மகாகாளியின் முன்பு சரணடைந்து விடு ஜலந்தர். இல்லை எனில் உனது அழிவானது நிச்சயம். மகாதேவா, இந்த யுத்தத்தில் தாங்கள் தலையிட வேறு வழி இல்லையா? மகாதேவா, இந்த யுத்தத்தை தடுக்காவிட்டால் மகாகாளியின் கோபத்தினால் ஜலந்தர் நிச்சயம் அழிக்கப்படுவான். இந்த தாக்குதலினால் பிரம்மதேவர் அளித்த வரம் மட்டும் கேலிக்குரியதாகாது. மகாகாளி தானே பிருந்தாவிற்கு அளித்த வரமும் கூட கேலிக்குரியதாகிவிடும். எப்படி தடுப்பது நாராயணா? எந்த ரூபத்தில் தடுப்பது? கணவனாகவா, இல்லை என்றால் மும்மூர்த்திகளில் ஒருவனாகவா? மும்மூர்த்திகளில் ஒருவனாக தடுக்க எண்ணினால் அது மகாகாளியை அவமதிக்கும் செயலாகிவிடும். ஏனெனில் மகாகாளி யுத்தம் தொடங்கும் முன்பே தேவர்களும் மும்மூர்த்திகளும் யுத்தத்தில் பங்கு கொள்ளக்கூடாதென்றுரைத்தாள். பதி என்ற முறையில் தடுக்க எண்ணினால் நான் எனது மனைவியை அவமதித்த செயலாகிவிடும். அவள் யுத்தம் புரிவது கணவன் மற்றும் தமையனுக்கு மதிப்பளிக்கவே. யுத்தம் நிறைவு பெறும் வரை நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாகும். அதை நான் அறிவேன். மகாகாளியும் ஒன்றை நன்கறிவாள். ஒவ்வொருவரும் கர்ம பலனை நிச்சயம் அனுபவித்தே ஆக வேண்டும். அதே போன்று மகாகாளியும் அவளுக்கான கர்ம பலனை அனுபவித்தே ஆக வேண்டும்.